ஹலோ மச்சான்ஸ், வெல்கம் டு ஜில்லாடி ஜீவா. ஒரு பொண்ணுக்கு நம்மள பிடிச்சிருக்கா இல்லையா இத கண்டுபிடிக்கிறது பசங்களுக்கு எப்பவுமே ஒரு பெரிய டாஸ்க் தான். அவங்க கிட்ட போய் டைரக்டா கேட்டா என்ன ஆகுமோங்கிற பயம் ஒரு பக்கம். சரி, அவங்களாவே வந்து கொள்வாங்களான்னு வெயிட் பண்ணா அதுக்குள்ள நமக்கு வயசாகிடும். ஆனா உளவியல், அதாவது சைக்காலஜி என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை நிஜமாவே பிடிச்சிருந்தா அவங்க வாயை திறந்து லவ்னு சொல்றாங்களோ இல்லையோ, அவங்களோட பாடி லாங்குவேஜ், அதாவது உடல் மொழி அவங்கள ஈஸியா காட்டி கொடுத்துடும். குறிப்பா தனக்கு பிடிச்ச ஒரு ஆண் முன்னாடி இருக்கும்போது பெண்கள் தங்களை அறியாமலேயே அன்கான்ஷியஸா அவங்களோட 5 உடல் பாகங்களை முன்னிலைப்படுத்தி காட்டுவாங்க. இது வல்கரான விஷயம் கிடையாது ப்ரோ, இது பக்கா சயின்ஸ். அந்த 5 சீக்ரெட் என்ன, அதை வச்சு அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றது? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இன்னைக்கு ஒரு தெளிவான முடிவுக்கு வர்றோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல் பாகம், கண்கள். கண்ணும் கண்ணும் நோக்கியான்னு சும்மாவா பாட்டி எழுதுனாங்க? ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னா முதல் சிக்னல் அவங்க கண்கள்ல இருந்து தான் வரும். நீங்க அவங்கள பார்க்கும்போது அவங்க உங்களை பார்த்துட்டு டக்குன்னு கீழே பார்ப்பாங்க. அப்புறம் ஒரு சின்ன ஸ்மைலோட மறுபடியும் உங்களை பார்ப்பாங்க. இதுக்கு பேரு ப்ரொலாங்ட் ஐ கான்டாக்ட். சும்மா எல்லாரையும் பார்க்குற மாதிரி உங்களை பார்க்க மாட்டாங்க. அவங்க பார்வையில ஒரு ஆழம் இருக்கும். இன்னொரு பெரிய சைக்கலாஜிக்கல் சீக்ரெட் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தையோ அல்லது நபரையோ பார்க்கும்போது நம்ம கண்ணுக்குள்ள இருக்கிற கருவிழி, அதாவது பியூப்பிள்ஸ், தன்னிச்சையா கொஞ்சம் பெருசாகும். இத சயின்ஸ்ல பியூப்பிள் டைலேஷன்னு சொல்லுவாங்க. நீங்க அவங்க கிட்ட பேசும்போது அவங்க கண்கள் வழக்கத்தை விட கொஞ்சம் விரிவடைஞ்சு உங்க முகத்தையே ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருந்தாங்கன்னா பாஸ், அவங்க உங்க மேல செம்ம க்ரஷ்ல இருக்காங்கன்னு அர்த்தம். இரண்டாவது முக்கியமான பாகம் அவங்களோட கழுத்து. என்ன ப்ரோ சொல்றீங்கன்னு யோசிக்கிறீங்களா? இது ரொம்ப முக்கியமான பாடி லாங்குவேஜ் சிக்னல். நம்ம உடம்புலயே ரொம்ப சென்சிட்டிவான பகுதி கழுத்து. பொதுவா நாம ஒருத்தர்கிட்ட கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணலன்னா நாம ஸ்ட்ரெயிட்டா நிற்போம் அல்லது கொஞ்சம் தள்ளியே இருப்போம். ஆனா ஒரு பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க கூட இருக்கிறப்போ அவங்க ரொம்ப பாதுகாப்பா உணர்றாங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட பேசும்போது தங்களை அறியாமலேயே தலைய ஒரு பக்கமா லேசா சாய்த்து பேசுவாங்க. இப்படி தலைய சாய்க்கும்போது அவங்களோட கழுத்து பகுதி உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். சைக்காலஜி படி இதுக்கு பேரு டிஸ்பிளேயிங் வல்னரபிலிட்டி. அதாவது, நான் உங்ககிட்ட முழுசா என்ன ஒப்படைக்கிறேன், எனக்கு உங்க கூட பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவங்க மூளை அவங்களுக்கு தெரியாமலேயே கொடுக்குற ஒரு சிக்னல் தான் இது. சில சமயம் அவங்க கழுத்துல இருக்கிற செயின் அல்லது லாக்கெட்டை வச்சு விளையாடிக்கிட்டே உங்களை பார்ப்பாங்க. இதுவும் ஒரு பாசிட்டிவ் சைன் தான். மூணாவது விஷயம், அவங்களோட உள்ளங்கை மற்றும் மணிக்கட்டு. இது நிறைய பசங்க நோட் பண்ணவே மாட்டாங்க. ஒரு பொண்ணு உங்ககிட்ட பேசும்போது அவங்க கைகளை மூடி கட்டிக்கிட்டு பேசுறாங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை அல்லது ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்கன்னு அர்த்தம். ஆனா அவங்க உங்களுக்கு முன்னாடி ரொம்ப ரிலாக்ஸா கைகளை ஓப்பனா வச்சுக்கிட்டு, குறிப்பா அவங்களோட உள்ளங்கையும் மணிக்கட்டின் உட்பகுதியும் உங்களுக்கு தெரியற மாதிரி பேசுனாங்கன்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரஸ்ட் சிக்னல். அதே மாதிரி உங்ககிட்ட பேசும்போது அவங்க முடிய காதுக்கு பின்னாடி கோதி விடுற பழக்கம் இருக்கான்னு நோட் பண்ணுங்க. அப்படி முடிய ஒதுக்கும்போது அவங்களோட மணிக்கட்டு உங்களுக்கு விசிபிளா இருக்கும். இது அவங்கள அறியாமலேயே உங்களை இம்ப்ரெஸ் பண்ணா அவங்க செய்யற ஒரு கியூட்டான பாடி லாங்குவேஜ் ட்ரிக். நாலாவது பாகம், உதடுகள். ஒரு பொண்ணு தனக்கு பிடிச்ச பையன்கிட்ட பேசும்போது அவங்க முகத்துல இருக்கிற அத்தனை சந்தோஷமும் அவங்க உதடுகள்ல தெரிஞ்சிடும். நீங்க ஏதோ ஒரு மொக்க ஜோக் சொன்னா கூட அவங்க உதடுகள் முழுசா விரிஞ்சு ஒரு அழகான உண்மையான சிரிப்பு, ஜென்யூன் ஸ்மைல் அவங்க கிட்ட இருந்து வரும். இது மட்டும் இல்லாம சில பொண்ணுங்க தனக்கு பிடிச்ச பையனை பார்க்கும்போது ஒரு சின்ன நர்வஸ்னஸ்ல அல்லது எக்ஸைட்மெண்ட்ல தங்களை அறியாமலேயே அவங்க கீழ் உதட்ட லேசா கடிப்பாங்க, லிப் பைட்டிங். அதே போல நீங்க பேசும்போது உங்களோட கண்களை மட்டுமே பார்க்காம உங்க முகத்தை முழுசா கவனிப்பாங்க. நீங்க பேசுறத ரொம்ப ஈடுபாட்டோட கேட்கும்போது அவங்க உதடுகள் லேசாக திறந்த நிலையில பார்ட்டட் லிப்ஸ்ல இருக்கும். இது எல்லாமே நீங்க பேசுறது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு அவங்க சொல்றதுக்கான அமைதியான மொழிகள். அஞ்சாவது மற்றும் ரொம்ப முக்கியமான பாகம் அவங்களோட கால்கள், குறிப்பா பாதங்கள். என்னடா லவ்வுக்கும் பாதத்துக்கும் என்ன சம்பந்தம்னு நினைக்காதீங்க.
மனித உடல்லயே ரொம்ப நேர்மையான பாகம் பாதங்கள் தான் சைக்காலஜிஸ்ட்கள் சொல்றாங்க. ஏன்னா முகத்துல பொய்யா சிரிச்சிடலாம், ஆனா பாதங்களை நாம அவ்வளோ ஈஸியா கண்ட்ரோல் பண்ண மாட்டோம். ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட பாதங்கள் டோ டைரக்ஷன் எந்த பக்கம் திரும்பி இருக்குன்னு நோட் பண்ணுங்க. அவங்க உடம்பு வேற பக்கம் இருந்தாலும் அவங்களோட பாதங்கள் உங்களை நோக்கி பாயிண்டிங் டுவர்ட்ஸ் யூ ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சுன்னா அந்த குரூப்லயே அவங்களுக்கு உங்க மேலதான் அதிக இன்ட்ரெஸ்ட், அட்ராக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை அவங்களுக்கு உங்ககிட்ட பேசுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவங்க பாதங்கள் கதவை நோக்கியோ அல்லது வெளிப்பக்கமா நோக்கியோ இருக்கும். நெக்ஸ்ட் டைம் உங்க க்ரஷ்ஷை பார்க்கும்போது கண்டிப்பா இதை செக் பண்ணி பாருங்க. சோ மச்சான்ஸ், கண்கள், கழுத்து, மணிக்கட்டு, உதடுகள், பாதங்கள், இந்த 5ம் தான் ஒரு பொண்ணோட மனசை படிக்க நமக்கு கிடைக்கிற சீக்ரெட் பாஸ்வேர்ட். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் ப்ரோ, இதுல ஏதாவது ஒரு விஷயம் நடந்த உடனே ஓஹோ அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணி உடனே போய் ப்ரப்போஸ் பண்ணிடாதீங்க. சில நேரத்துல அவங்க கேஷுவலா கூட அப்படி செஞ்சிருக்கலாம். இந்த 5 விஷயங்கள்ல குறைஞ்சது 3 அல்லது 4 விஷயங்கள் உங்களை பார்க்கும்போது தொடர்ந்து நடந்தால் கண்டிப்பா அங்க சம்திங் இருக்குன்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதுல நீங்க உங்க க்ரஷ் கிட்ட எந்த சிக்னலை நோட் பண்ணிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க சிங்கிள் முரட்டு பசங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம ஜில்லாடி ஜீவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு லவ் பண்ண சூப்பரான ஐடியா வேணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்துல மெசேஜ் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான லவ் டிப்ஸோட அடுத்த வீடியோல பார்க்கறேன். Until then, bye from your ஜில்லாடி ஜீவா. Take care. Love you all.